நம்ம கோயம்புத்தூர் காரமடை பக்கத்துல அப்படியே ஒரு ஸ்ட்ராபெரி மாதிரி ஒரு வீடு, அந்த மாதிரி ருசிக்கலாம். அந்த மாதிரி வீடு. இந்த வீட்டோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா 45 லட்சம் தான். மொத்தம் 3.5 சென்ட்ல 1500 ஸ்கொயர் ஃபீட்ல சவுத் ஃபேசிங் பிளாட்ல ஈஸ்ட் ஃபேசிங் மெயின் டோர் வச்சு கட்டப்பட்ட வீடு. வீட்டோட எலிவேஷன் பாருங்க. வீடுகள் தான் சுத்தி சுத்தி நீ எங்க பார்த்தாலும் வீடுகள் தான் இருக்கும். அந்த மாதிரி ஏரியா நம்ம கோயம்புத்தூர் காரமடை இருக்கலாங்க. அதுலேருந்து நேராக பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் அன்னூர் ரோடு, தென் திருப்பதிலேருந்து கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் ட்ராவல் டிஸ்டன்ஸில் அழகான ஏரியாவில் அழகான லேஅவுட்டில் சூப்பராக அமைஞ்சிருக்கு. கம்ப்ளீட் தார் ரோடு இருக்குது. அதே மாதிரி நமக்கு ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு பிளாட்டுக்குமே வாட்டர் கனெக்ஷன் இருக்குது. இப்போ உள்ள நுழையுமா? உள்ள வாங்க. உள்ள நுழைஞ்ச உடனே நமக்கு அழகான ஒரு போர்ட்டிகோ இருக்குது. போர்ட்டிகோட சைஸ் 10 அடிக்கு 16 சைஸு. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா 1 அடிக்கு 1 அடியில் கம்ப்ளீட்டாக வெட்டிஃபைட் டைல்ஸ்ல ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருக்கு. வீட்டோட சவுத் வெஸ்ட் கார்னர் ஒரு சைடில் நமக்கு ஸ்டேர் கேஸ் இருக்கு. வீட்டோட லோடு எல்லாமே இந்த இடத்துல டிரான்ஸ்ஃபர் ஆக போகுது. கீழே இன்வெர்டர் பாயிண்ட் எல்லாத்தையுமே லைன் அமைஞ்சிருக்கு. அடுத்து இதோட கிழக்கு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா வீட்டுல இருந்து அப்படியே நேரம் உள்ள போனீங்க அப்படின்னா வீட்டோட நார்த் ஈஸ்ட் கார்னர். அப்போ இந்த சைடு ஃபுல்லாமே கிழக்கு ஃபுல்லாக காம்பவுண்ட் வால் இருக்கும். அடுத்து இந்த நார்த் ஈஸ்ட் கார்னர்ல 2 வாட்டர் கனெக்ஷன் இருக்கும். ஒன்று வந்து சென்ட்ரலைஸ்டு போர் மூலியமா இங்கே கனெக்ஷன் இருக்கும். அதே மாதிரி கார்பரேஷன் வாட்டர் இருக்கும். நீங்கள் வீட்டில் இருந்து வெளியில் போயிட்டு வரீங்க அப்படின்னா கை கால் அலுமிட்டு வர்றதுக்கு வெளியே போயிட்டு வரீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக இது ஒரு நார்த் வெஸ்ட் கார்னர்ல நமக்கு ஒரு காமன் டாய்லெட் அமைஞ்சிருக்கு. ஸோ மோட்டர் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே இருக்கும். வீட்டை சுற்றி காம்பவுண்ட் வால் தான். ஸோ அதனால உங்களுக்கு அக்சசபிள் ரொம்ப ஈஸியாக இருக்கும். வென்டிலேஷன் ரொம்ப பக்காவாக இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப சூப்பராக அழகாக அந்த வீட்டை சுற்றி சரௌண்டிங் அமைஞ்சிருக்கு. அடுத்த வீட்டுக்குள்ள போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா வீட்டோட மெயின் டோர் ரொம்ப சூப்பராக வந்து சிங்கிள் ஃப்ரேம்ல ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருக்கு. அடுத்து உள்ள நுழையிடும். வீட்டை திறந்து உள்ள வந்த உடனே ஒரு 4 ஏரியா இருக்கும். இது பெட்ரூமையும் ஹாலையும் தனித்தனியா பிரிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் உள்ள வரோம். வீட்டோட ஹால் மத்தியஸ்தானத்துல ஒரு சூப்பரான ஹால், ஆர்ச் மாதிரி டைனிங் செட்டப் போட்டு உள்ள வரோம். 16 அடிக்கு 16 அடி சைஸ் ஒரு பெரிய ஹால். இந்த இடத்துல நம்ம அழகா டிவி வச்சுக்க போறோம். வென்டிலேஷன் பாருங்க, அழகான ஒரு பெரிய விண்டோ, டெக்ஸ்டர் பெயிண்ட் கிரேல, அப்புறம் அழகா வந்து கோல்டன் கிளிட்டரிங் மாதிரி சூப்பரா இருக்கும். சுத்தி கார்னர்ஸ் சென்ட்ரலைஸ்டு டிசைன் அப்படின்னு இந்த வீடு ரொம்ப சூப்பரா இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா வீட்டோட நமக்கு கன்னிமூலை சவுத் வெஸ்ட் கார்னர்ல ஒரு பெரிய பெட்ரூம் இருக்கும். பெட்ரூமோட சைஸ் 10 அடிக்கு 11 அடி சைஸ்ல இருக்கும். இதுக்கும் அழகா பாத்தீங்கன்னா நமக்கு அழகான தெற்கு பக்கம் ஒரு விண்டோ இருக்கும். இதுக்கு ஒரு அட்டாச் டாய்லெட் வெஸ்டர்ன் டைப்ல அமைஞ்சிருக்கும். ஸோ இதுக்கு ரைட் ஷவர் அப்புறம் ரொம்ப மிக்சர் வால்வு அப்படின்னு ரொம்ப சூப்பரா அமைஞ்சிருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வீட்டோட 2வது பெட்ரூம் பார்க்கணும். ஸோ அப்படி நேரம் உள்ள வரும். நார்த் வெஸ்ட் கார்னர்ல பெரிய ஒரு பெட்ரூம் 10 அடிக்கு 16 சைஸ் இருக்கும். நல்ல பெரிய வெளிச்சமா இருக்கும். 2 சைடு கிராஸ் வென்டிலேஷன் விண்டோஸ் இருக்கும். கபோர்டு இருக்கு, பீரோ வைக்கிறது ரொம்ப சூப்பரா இருக்கும். இதுக்கு அழகா நமக்கு வந்து ஒரு அட்டாச் டாய்லெட். இது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அழகா வந்து இந்த இடத்துல ஒரு கார்னர்ல நமக்கு வந்து ஒரு வாஷ் மிஷின் இருக்கும், ரைட் சைடு இருக்கும், டாய்லெட் இருக்கும். ரொம்ப சூப்பரா இதோட அமைந்து இருக்கும்.
அடுத்து பார்த்தீங்கன்னா கிச்சன் ரைட்டிங் பார்த்துருக்கோம். வீட்டோட அக்னிமூலையில் வந்து சவுத் ஈஸ்ட் கார்னர்ல சூழல் பார்த்தீங்க அப்படின்னா இதுல அவங்க நார்த் ஈஸ்ட் கார்னர்ல நமக்கு வந்து சிங்க் இருக்கும், அப்புறம் வாஷ் பேசின் இருக்கும். இந்த டைனிங் ஏரியா யூஸ் பண்ணிக்க போறோம். ஸோ இதுல வந்து நமக்கு வந்து கேஸ்ல வச்சுக்க போறோம். எக்ஸாஸ்ட் யூனிட் நமக்கு பாயிண்ட் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்க இருந்து கிச்சன் வந்து வெளியே யார் வராங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். டோட்டலா வீடு 45 லட்சத்துக்கு ஒர்த்து தான். ஏன்னா இங்க இடத்துல ஒரு சென்ட் 7 லட்சம் வரைக்கும் அவங்க சொல்றாங்க. மினிமம் ஒரு 6 அந்த ரேஞ்ச் 650 அந்த ரேஞ்ச் இடம் முடியும். ஸோ இந்த இடத்துல 3.4 சென்ட் வீட்டோட கன்ஸ்ட்ரக்ஷன் நியர்லி 1150 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும். சுத்தி வீடுகள் தான் இருக்கு. இங்க திருமண பக்கம் ஃபுல்லா ஹோஸ் மாதிரி நிறைய வீடுகளா தான் இருக்கு. நம்ம கோயம்புத்தூர் காரமடங்க நேரம் வந்து மேட்டுப்பாளையம் to அன்னூர் ரோடு, அதுக்கு ரொம்ப நியர்பைல ஒரு 10 நிமிஷம் டிராவல் டிஸ்டன்ஸ்ல தென் திருப்பதி இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா குமரன் குன்று அந்த ஸ்டாப்புக்கு முன்னாடி இந்த இடம் ரொம்ப சூப்பரா இருக்கு. இவ்வளோ வீடுகளுக்கு முன்னாடி ரொம்ப அழகா இருக்கு. நல்லா செம்மண் தரையில சவுத் ஃபேசிங் பிளாட்ல ஈஸ்ட் ஃபேசிங்ல மெயின் டோர் வச்சு ரொம்ப சூப்பராக கட்டப்பட இந்த வீட்டோட பட்ஜெட் 45 லட்சம். நிஜமாவே இந்த காரமடையில 2 BHK இந்த பட்ஜெட்ல கிடைக்கிறது கஷ்டம். இந்த ப்ரைஸும் நெகோஷியபிள் தான். அதனால கண்டிப்பாக வாங்குங்க. வீட்டோட குவாலிட்டி ஃபுல்லாக நம்ம செக் பண்ண போகிறோம். உங்களுக்கு கண்டிப்பாக ஒருத்தருக்கும் லீகல் செக் பண்ண போகிறோம், வீட்டோட குவாலிட்டிலாம் செக் பண்ண போகிறோம். எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக வாங்கலாம். அதுக்கு நான் கேரண்டி. நம்பிக்கை வாங்குங்க. ஒர்த்து பர்ச்சேஸ்.